அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே காலையிலேருந்து கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுறது அதுலேயே கொஞ்சம் டைம் போயிருச்சு. இன்னைக்கு வீடு க்ளீன் பண்ண வீடியோலாம் எடுத்திருக்கேன். இன்ஷாஅல்லாஹ் நான் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு நேற்று நான் ஒரு விஷயத்த வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருந்துச்சு. அது என்னென்னா போனஸ் பாயிண்ட். அப்புறம் குட்டி வச்சுட்டு இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? முடியாது. கடகடன்னு பேசிடலாம். அது வந்துட்டு என்னென்னா $1700 போனஸ் பாயிண்ட் வந்துட்டு வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது $100 கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், ஏன்னா நமக்கே அவ்வளோவா தெரியாதுல்ல, அதனால் நம்ம தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. $100 நமக்கு சேலரி வரும்போது தான் ஆட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் வந்துட்டு நான் சடனாக காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன்னா அந்த அந்த $1700 இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மதிப்பான டாலர் இருக்கும்ல, அது வந்துட்டு என்னோட டாலரில் வந்துட்டு கிரெடிட் ஆகிருந்துச்சு. ஆனால் இன்னும் $100 ரீச் ஆகலை. ஆனால் நமக்கு தெரியும்ல, நம்ம டெய்லி பார்க்குறனால நமக்கு இவ்வளோ டாலர் தான் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். திடீர்னு பார்க்கும்போது டாலர் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அப்புறம் நானே கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஆமாடா அப்பா, அப்போ கிரெடிட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு போனஸ் வந்திருக்குல்ல, ஒர்க் பண்ணி போனஸ் வந்தாலும் சரி, வந்துட்டு வெளியில் வேலைக்கு போய் போனஸ் வந்தாலும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 1700 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் $100 ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அதை என்னால் எடுக்க முடியும். இன்ஷால்லா ரீச் பண்ணிடலாம். அதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமா. அப்ரா குட்டியோட கத்திக்கிட்டு இருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. அன்றைக்கி வந்துட்டு ஷார்ட்ஸும் போட முடியல. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், உண்மையை சொல்லணும்ல. அதனால் நேற்று பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தனால சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் நல்லா தூங்கிக்கலாம், நாளைக்கு வேலைக்கு போகணும்ல. அதனால் நல்லா தூங்கிட்டு ஒரு 9 o'clock தான் எழுந்திரிச்சேன்னா, அஃப்ரீன் வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்தாங்க. இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீடு என் ரிலேட்டிவ் மாமா, எங்கள் அம்மாவோட தம்பி, அவங்க வீடு சேஞ்ச் ஆகியிருக்காங்க. அதனால் அங்கே போனோம். ஈவினிங்கு அப்படியே பொழுது போயிருச்சு. எப்படி தான் இந்த 2 நாள் அஃப்ரா குட்டி, சரி சரி அமைதியாரு, சரி அமைதியாரு. அஃப்ரா குட்டியை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கே போயிட்டு அப்படி இப்படின்னு இந்த 2 நாள் எப்படி போகுதுன்னே தெரியல. அது எல்லாருக்குமே அப்படி தான். அந்த லீவை மட்டும் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இன்ஷால்லா நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதுதான் உங்ககிட்ட சந்தோஷமான விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நாங்கள் வெளியில் போனோம். அதான் எங்கள் மாமா வீட்டுக்கு போனோம்ல, அது போகும்போது அப்புறம் குட்டி குட்டி போன க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது நடுவில். அதை பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஷால்லா நாளைக்குள்ளே நான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சேன்னா பிரியாணி, சிக்கன் பக்கோடா, தயிர் பச்சடி. இன்றைக்கி வந்து செய்யலான்னு தான் பிளானு, வேலையால் அதை வந்துட்டு நான் செய்யலை. அவ்வளோதான். ஏன்னா ஃப்ரைடே அப்படின்னு நம்மளால் குக் பண்ணி கொடுக்க முடியல. அதனால் இப்போ சண்டே சாட்டர்டே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணி கொடுக்குறது. நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் யோசிக்கிறதுக்கு. அது இந்த காலையில் குக் பண்ணுறவங்க வந்துட்டு நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நம்ம மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு படுத்தா தான் காலையில் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் எழுந்திரிச்சு நம்ம ஏதாவது யோசித்து செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொழுது போயிடும், டைமும் போயிடும், எல்லாம் போயிடும். அதனால தான் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த வீடியோ வரும். நீங்கள் யூடியூப் சேனல் என்ன மாதிரி வச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி போனஸ் பாயிண்ட் வந்துச்சான்னு சொல்லுங்கள். நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு நேற்றே கிரெடிட் ஆகிடுச்சு போல் இருக்குது. நான் நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு கிரெடிட் ஆகிருக்குமோ நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை தானே. அந்த மாதிரி பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் கிரெடிட் ஆகிருந்துச்சு. அவ்வளோதான். சரி நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா? நான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். சொன்ன மாதிரி காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டேன். அஃப்ரீனாத்தா போகும்போதே எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க வேலை கிளம்பும்போதே நானும் கிளம்பியாச்சு. ஏன்னா ஆட்டோ காசு ஒரு 50 ரூபா நமக்கு சேவ் ஆகும்ல, அதனால தான். இங்கிட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறது, ஹாலெல்லாம் நீட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்தேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா நீட் பண்ணேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஐஸ் ரொம்ப வச்சுக்காதீங்க சிஸ்டர் ஃப்ரிட்ஜில்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணி போட்டாலுமே
ஒரு 1 வீக்கில் அவ்வளோ ஐஸ் வந்துடுது. ஏதோ ஃப்ரிட்ஜில் ப்ராப்ளம் இருக்குது போல் இருக்குது. அதை வந்துட்டு சரி பண்ணணும். பெட் கவரெல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் நான் பெட் கவர் மட்டும் போடலை. துணி காய போட வேண்டிய வேலை இருக்குது. இந்த 2 வேலை மட்டும் இருக்குது. அப்புறம் குட்டி எப்படி நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம கிச்சனில் இன்சைட் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் எல்லாம் துடைக்கிறது ஆல்மோஸ்ட் நான் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்ல. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி மேடமும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லாருமே பிங்க் ஆயிடுச்சு. ஆலியா குட்டியும் வரும்போது பிங்க் தான் போட்டுட்டு வந்தா. அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும்ல, அந்த மாதிரி தான். போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன். எனக்கே தெரியாமல் டார்ச் ஆன் ஆகிருந்துச்சு. கண்ணில் பார்க்கும்போது தான் நோட் பண்ணேன். என்னை விட்டுட்டு அப்படின்னு தான் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இந்த லைட் பார்த்தீங்கன்னா மாமா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. கலர் லைட் எரியும் போல். நானும் செக் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு ஒரு லைட் தான் எரிஞ்சிச்சு. ஆனால் மாமா வீட்டில் போய் அவங்க வீட்டிலே இருந்துச்சா, அங்கே செக் பண்ணி பார்த்தேன். இங்கே கலர் லைட் இருந்துச்சு. பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. அப்படியே பூவாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது என்னமோ நம்ம கேர்ள்ஸோட மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வைக்கிறது, என்ன சொல்கிறது, அந்த கண்டெய்னர் பாக்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி குட்டி குட்டி இதில் வந்துட்டு நம்ம மைண்ட் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆயிரும்ல. அது எல்லாருக்குமே உள்ளது தான். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துக்கிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வைக்கிறதுக்குன்னு ஒரு சாம்பிராணி இருக்குமா. இதை ஆன் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதை மேலே வச்சோம்னா வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம குட்டி மேடம் வந்துட்டு ஸ்கார்ஃப் போடாமல் வந்துட்டாங்க. அவங்க அக்கா ஸ்கார்ஃப் எடுத்து போட்டாலா, உடனே அவளும் வந்துட்டு எனக்கு ஸ்கார்ஃப் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தா. அம்மா வீட்டில் ஒன்றும் கட்டில் மட்டும் மாட்டலை. கட்டில் வந்துட்டு அண்ணன் வீட்டில் இருக்கா, அதை கழட்டிட்டு வந்து மாட்டணும். அம்மா வந்துட்டு மச்சியை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான், என் அண்ணனோட ஒய்ஃபு, அஃப்ரா குட்டி, ஆலியா குட்டி, அஃப்ரீனம்மா, இவங்க எல்லோரும் தான் போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கால் பண்ணி கூப்பிட்டுட்டு ஒரு நாள் பிரிஞ்சிருந்தாங்கல்ல, அதனால் கொஞ்சம் பாசமழையை பொழிவாங்க. அப்புறம் அடிச்சிட்டு மாறுவாளுங்க, அது வேறு விஷயம். ஆனால் பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு நாள் ஏக்கம் இருக்கும்ல, அதை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போகும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, பால் காய்ச்சிருக்காங்கல்ல, நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல. அதனால் நாங்கள் வாங்கலை, அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. அதோட வாங்கிட்டு கிளம்பியாச்சு. தேனாம்பேட்டில் தான் இருக்கும். திருப்பூர் காட்டன் ஒரு கடை இருக்கும்ல, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவங்க வந்துட்டு எங்கள் அம்மாவோட தம்பி. ஜாலியா இருக்கா பிரபுதி? என்னவா சொல்ற மனுஷிலா? அப்படி சொல்லிட்டாளா? ஆமா, பீச் இருக்கு. பீச் வந்துச்சு. தேனாம்பேட்டை வந்துச்சு. சொல்லு. தேனாம்பேட்டை வாங்க வாங்கி தரேம்மா சொல்லத்துக்கு. நம்ம அஃப்ரா குட்டியும் ஆலியா குட்டியும் பார்த்தீங்கன்னா வரும்போது செம்மையாக அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வீடியோ எடுக்கல. நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்யூட்டாக இருக்கும்ல, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடும். வீடு பார்த்தீங்கன்னா 2வது மாடியில் இருக்குது. நம்மளை மாடி ஏற விட்டுட்டாங்களே, ரொம்ப நாள் ஆச்சா மாடி ஏறி. நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது ஓயாமல் ஏறி பழகி போச்சு. இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக ஏறி அங்கங்கே செட்டில் ஆயாச்சு. பாருங்கள், நம்ம ஆலியா குட்டி இன்றைக்கி பிங்க்கு தான் போட்டுட்டு வந்தா. அஃப்ரீனாவும் பிங்க்கு தான். அது என்னமோ கோஇன்சிடென்ட்டாக சம்டைம்ஸ் நடக்கும்ல, அந்த மாதிரி தான். அது என்னமோ பிங்கே ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கும். வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், வீடு சுற்றி பார்ப்போம்ல, அந்த வழியை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீடு மாஷாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஃப்ரா குட்டி வந்து வந்தோடனே உட்காந்துட்டு ஏசி போடுங்கம்மா, என்னமோ அவங்க சொந்த வீடு மாதிரி உட்காந்துட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தா. அதோட கொஞ்சம் நான் படுத்துக்கிறேம்மா, ரெஸ்ட் எடுத்துக்கிறேம்மா, நல்லா இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. இதை பார்த்தீங்கன்னா ஹாலு, ஆப்போசிட் 2 வீடு இருக்குது. 2மே எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வந்துட்டு இன்னும் செட் பண்ணாமல் இருக்குது. இப்போ தானே வந்திருக்காங்க, இனிமேல் தான் செட் பண்ணணும். போனோடனே எப்பயும் போல் நமக்கு டீ கொடுப்பாங்களே எல்லார் வீட்லேயும், அந்த மாதிரி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லைட் பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன் கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம வீட்டில் மல்டி கலராக தெரிஞ்சிச்சு. இங்கே வந்துட்டு மல்டி கலராகவும் இருக்குது. அந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றும் போது கலர் கொஞ்சமாக ப்ளூ கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி மாற்றி சேஞ்ச் ஆச்சு. அதை நம்ம என்னதான் என்ன சொல்கிறது, வயசானாலும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல.
அந்த மாதிரி தான். அங்கே ஏதோ ஹேண்ட்பேக் இருந்துச்சு போல், மேடம் எடுத்து போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் டைம், ஸ்நாக்ஸு டீ எல்லாம் கொடுத்தாங்க. வெஜ் பப்ஸ் வாங்கியிருந்தாங்க. எனக்கு எக் பப்ஸ் தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நம்மளால கேட்க முடியாது. நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம எல்லாமே கேட்கலாம்ல, அந்த மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சாண்ட்விச், எக் சாண்ட்விச் போல் எக்கை நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அழகாக கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. இவளுகிட்ட எங்கிட்ட அழகாக குடிக்கிறது பார்த்து பார்த்து பயந்து பயந்து கிளாஸ் உடச்சிடக்கூடாதுன்னு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. படி இறங்கும்போது இந்த மாதிரி கண்ணாடி இருந்துச்சு. சரி அழகாக இருக்குல்ல, நம்ம வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இவளுக்கு அள்ளி போட்டு கிளம்புறேன்னு பார்த்தா அம்மா கடையில் போய் துப்பட்டி வாங்கணும்னு சொன்னாங்க. இதான் மாமா கடை, இங்கே போய் துப்பட்டி வாங்கணும்னு சொன்னாங்க. இங்கே பாரு இங்கே பாரு, அப்புறம் கிட்ட இங்கே பாரு. அது வாவ் பிரிட்டியா இருக்கு. போட்டுக்கோ போட்டுக்கோ. கடையில் போய் அங்கேயும் அலப்பறை பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு கண்ணாடி எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாளுங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அதை போட்டுக்கிட்டு 4 பேரும் ரிஃபா குட்டி இருக்காங்கல்ல, 4 பேர் கண்ணாடியை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அஃபீன் அம்மாவுக்கும் ரிஃபா குட்டிக்கும் அதே மாதிரி மாடலில் கிடைக்கல. அதுக்கே அஃபீன் அம்மா ஒரு மாதிரி அழுதுட்டு வந்தா. அப்புறம் அவளாக ஒரு கண்ணாடியை பார்த்து செலக்ட் பண்ணனால கொஞ்சம் ஆறுதல் ஆகிட்டா. அந்த கண்ணாடி அஃப்ரா குட்டி ஆலைய குட்டி போட்டிருக்காங்களா, லைட்டாக அதில் ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கா, அந்த மாதிரி வாங்கணும்னு மேடம் காசு இன்ஷால்லாம் பெருசாக வாங்கி கொடுப்போம். இல்லை தேடி தேடி பார்த்தோம், இல்லை அதோட வந்துட்டோம். அப்புறம் இவளுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்படியே மார்க்கெட் போயிட்டு வந்தேன். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும்ல, அதனால் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் பழம், ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும்ல, அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அஃபீனா தங்கிட்ட ஏதோ ஆர்டர் வந்துச்சா, சரி கிளம்புடான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பியாச்சு. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இன்ஷால்லாம் நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. இன்ஷால்லாம் எல்லாம் லேஸாக்குவோம், நம்ம பாசிட்டிவாக நினைப்போம், எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும், அவ்வளோதான். நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணோன்னு வைங்களேன், அது நெகட்டிவாக மாறுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நம்ம மனசால் எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணோன்னு வைங்களேன், மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் நடக்கும். அது வந்துட்டு என்னோட தாட்டு. இன்ஷால்லா ப்ராப்ளம்னு இல்லாமல் இருக்காது, அது வந்துட்டு சால்வ் பண்ண முடிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அல்லாக்கு. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குமே. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும்ல, அதனால் பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம குட்டி மேடம் வந்தோம், அந்த கண்ணாடியை போட்டு கொஞ்சம் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பார்த்திங்கன்னா இதே தான் வேலை, அடுத்தவங்களை அடிக்கிறது, வெறுப்பேற்றுறது. நீங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ வீடியோவில் பார்த்துருந்தேன் தெரியும், ஆலியாவை அடிச்சுட்டு ஒரு முறப்பாக வாருங்க, சரியான வில்லி மாதிரி நமக்கே தோணும். அந்த மாதிரி தான் வந்து எல்லா திங்ஸையும் அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜு காலையில் ஐஸ் போகிறதுக்காக அமர்த்தி போட்டிருந்தேன், இன்னமும் ஐஸ் போகலை, ஓரளவுக்கு போயிருந்துச்சு, அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி ஈவினிங்